பிரைஸ் அலாட் எவ்ரிவான். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்களை மீட் பண்றதுல சந்தோஷம். இன்னைக்கான கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன பையன் அவன் வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து அவன் பக்கத்துல வந்து இந்த பேனா ரொம்ப அழகா இருக்குது, இது யாரு கொடுத்தான்னு சொல்லி கேட்டாங்களாம். ஸோ அப்ப அந்த பையன் சொன்னானா சிரிச்சுட்டே, அப்பா இது என்னோட ஃப்ரெண்டோடது, இது வந்து அவன் கொடுக்கல, நானா எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னானா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப அழுதுட்டே, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்குள்ளது தானே, எடுத்தது தப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து எதிர்த்து பேசினானா. ஸோ அவங்க அப்பா வந்து இன்னும் அதிகமா அவனை அடிச்சு, இந்த பேனாவை ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டாங்களாம். ஸோ அவன் பாதி வரைக்கும் போயிட்டு அந்த பேனா ரொம்ப அழகா இருந்ததுனால அது கொடுக்க மனசு இல்லாம மறுபடியும் அவன் ஒளிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டானா. ஸோ வீட்டில் வந்து அப்பா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி பொய் சொல்லி அவன் வந்து விட்டுட்டான். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாங்களாம். ஒரு நாள் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானா. ஸோ நம்ம அப்பா எப்போதுமே நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறாங்க, நம்ம கிட்ட அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மேல பாசமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு நாள் ஃபீல் பண்ணானா. பாருங்க, ஒரு நாள் அவன் ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு 4 போலீஸ் ஒரு வாலிப பையனை அடிச்சு இழுத்துட்டு வர்றத அவன் பாக்குறான். இதை பார்த்த உடனே இவனுக்கே கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சதான். ஸோ அந்த சம்பவம் ரொம்ப கொடூரமா இருந்தது. எல்லாரும் பாக்குறதுக்கு மத்தியில அவங்க வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்ததும் இவனுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அவன் பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்களாம், இந்த பையன் வந்து ஒரு பெரிய திருடன், இவனை ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கடையில திருடிட்டு இருக்கும் போது அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சது. ஸோ இதனாலதான் அப்பா வந்து நம்மளை கண்டிக்கிறாங்க, ஸோ நம்ம நன்மைக்காக தான் அப்பா நம்மளை கண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி 4 பேர் முன்னாடி நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு தான் அப்பா நம்ம நன்மைக்காக தான் நம்மளை செய்யறாங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சு அவன் மனம் திரும்ப ஆரம்பிச்சானா. இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய சமயங்கள்ல ஏசப்பா வந்து நம்மளை கடிந்து கொள்ளுவாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஸோ நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்து நம்மளை அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ இல்ல ஊழியக்காரங்க மூலமாகவோ இல்ல நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாகவோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து நம்மளை கடிந்து கொள்வாரு. ஆனா ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளப்படும் போதோ இல்ல நம்மளை வந்து சிக்ஷிக்கும் போதோ நம்ம அதை அற்பமா நினைக்க கூடாது. பாருங்க, எந்த பெற்றோருமே தன்னோட சொந்த பிள்ளைகளை தான் வந்து அவங்க வந்து உரிமையா திட்டுவாங்க. எப்போதுமே அடுத்த பிள்ளைங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை சிக்ஷிக்கும் போதும் நம்மளை கடிந்து கொள்ளும் போதும் நம்ம ஒண்ணு மட்டும் நம்ம உறுதியா நம்பணும். ஆண்டவர் வந்து நம்மளை உண்மையா நேசிக்கிறதுனாலையும் நம்மளை வந்து சொந்த பிள்ளைகளா அவர் வந்து நினைக்கிறதுனாலையும் தான் நம்மளை கடிந்து கொள்றாருன்னு சொல்லி இந்த நிச்சயம் எப்போதுமே நமக்குள்ள இருந்தது அப்படின்னா அவர் கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம சோர்ந்து போகாம நம்மளோட வாழ்க்கையில முன்னேறி நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா அவங்களோட பேசுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.